அண்மை செய்தி. கர்நாடக ஆளுநரின் செயலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு, கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவிலும் அரசின் முறையை படிக்க ஆளுநர் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு, கேரளாவை தொடர்ந்து கர்நாடகா சட்டப்பேரவையிலும் மாநில அரசு தயாரித்திருக்கக்கூடிய முழு அறிக்கையை தற்போது கர்நாடகாவினுடைய ஆளுநர் படிக்காமல் புறக்கணிப்பது கண்டனத்துக்குரியன தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரோடு தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் அரசினுடைய உரையை படிக்காமல் தொடர்ச்சியாக பாஜகவுக்கு எதிராக அரசு ஆளுகின்ற மாநிலங்களில் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஆளுநர் உரை தேவையா என்ற கேள்வி எழுப்புகிறது எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு, கேரளாவை தொடர்ந்து கர்நாடகா சட்டப்பேரவையிலும் மாநில அரசு தயாரித்த உரையை ஆளுநர் படிக்காமல் மறுத்திருப்பது குறித்து முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆண்டுதோறும் நடைபெறும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆளுநர் உரையுடன் தொடங்கும் நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே இத்தகைய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற பிரச்சனைக்கெல்லாம் முதற்கட்டமாக ஒரே தீர்வு அரசனுடைய உரையை அரசை படிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் ஆளுநர் படிப்பதை முற்றுமாக தவிர்த்துவிட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். வழக்கற்று போன ஒரு பொருத்தமற்ற நடைமுறையை ஒழிப்பதற்காக அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை நாம் உடனடியாக கொண்டு வர வேண்டும். அதற்கு திமுக முன்னெடுக்கும், இந்த முயற்சியை திமுக முன்னெடுக்கும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தன் எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.